கோபியும் ஈஸ்வரியும் இனியாவை பார்க்க அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. இனியா மாமியார் வேலைக்கார பொண்ணுக்கிட்ட இனியாவுக்கு என்ன பிடிக்கும்னு கேட்டு சமையல் பண்ணுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இனியா மாமனார் ஈஸ்வரியை பார்த்ததும் காலில் விழுந்து வணங்குறாரு. ஈஸ்வரிக்கு உச்சி குளிர்ந்து போகுது. இனியாவும் ரித்தீஷும் அங்கே வர்றாங்க. சேமம் விசாரிக்கிறாங்க. ரித்தீஷுக்கும் இனியாவுக்கும் வாங்கின வீடு கிரகப்பிரவேசத்தை பற்றி சுதாகர் சொல்கிறாரு. அதுக்கு தேதியை ஈஸ்வரியை பார்த்து சொல்கிறாரு. கோபியும் ஈஸ்வரியும் இனியா கூட தனியாக பேசுகிறாங்க. வீட்டில் உள்ளவங்க உன்னை நல்லா நடத்துகிறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இனியாவும் நல்லா நடத்துகிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஏன் வீட்டுக்கு வரலன்னு ஈஸ்வரி கேட்கறதுக்கு இனியா எல்லார் வீட்டுக்கும் விருந்துக்கு போகிறதால நேரம் இல்லைன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஈஸ்வரி பாக்கியாவை பற்றி பேசக்குள்ள உங்கள் அம்மாவுக்கு வாய் கொழுப்புன்னு சொன்னதும், அப்படி இல்லை பாட்டி, யாராக இருந்தாலும் அப்படி தான் செய்வாங்க, என்னால தான் அம்மாவுக்கு கஷ்டம்னு இனியா சொன்னதும், நீ அம்மாவை பற்றி கவலைப்படாத, சந்தோஷமா இருன்னு ரெண்டு பேரும் சொல்கிறாங்க. ஆகாஷ் பாக்கியாவோட மெஸ்ஸில் பார்ட் டைம் வேலைக்கு ஜாயின் பண்ணுறாரு. ஓடி ஓடி எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்கிறாரு ஆகாஷ். இந்த சமயம் பார்த்து கவுன்சிலரும் இன்னும் ரெண்டு பேரும் மெஸ்ஸுக்கு வெளியே நிற்கிறாங்க. பாக்கியாவும் செல்வியும் பார்க்குறாங்க. கலாட்டா பண்ணா போலீஸுக்கு கம்ப்ளைண்ட் பண்ண நினைக்கிறாங்க பாக்கியா. கோபியும் ஈஸ்வரியும் கார்ல புறப்பட்டு போகக்குள்ள சந்தோஷமா பேசிக்கிறாங்க. உங்க அப்பா இருந்து இதையெல்லாம் பார்த்திருந்தாருன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாருன்னு சொல்றாங்க. சுதாகர் ஈஸ்வரி காலில் விழுந்ததை சொல்லி சந்தோஷப்படுறாங்க. இந்த பாக்கியா தான் அவரை பத்தி தேவையில்லாம தப்பா பேசுறான்னு சொல்றாங்க. கோபிக்கு இது பிடிக்கல. பாக்கியா ஒண்ணு செய்யணும்னா நம்ம செய்யக்கூடாதுன்னு சொன்னானா செய்யணும்னு கோபி கிட்ட சொல்றாங்க. கோபி பாக்கியாவுக்காக பேசுறாரு. அவ போக்குல விடுங்கம்மா, தனக்கு ஒரு அங்கீகாரம் வேணும்னு நினைக்கிறான்னு கோபி சொல்றாரு. அங்கீகாரம் இல்ல கோபி, அகங்காரம்னு சொல்றாங்க. கோபி திரும்ப திரும்ப பாக்கியாவுக்காக பேசுறாரு. உங்களுக்கு இப்ப புரியாது, ஒரு நாள் நான் சொன்னது சரின்னு உணர்வீங்கன்னு ஈஸ்வரி பாட்டி சொல்றாங்க. பாக்கியாவும் செல்வியும் பேசிட்டு இருக்காங்க. செல்வி சொல்றாங்க, சப்பாத்தி மட்டும்தான் இருக்கு, இப்போ யாராவது வந்தாங்கன்னா சப்பாத்தி மட்டும் இருக்குன்னு சொல்லு அப்படின்னு சொல்றாங்க. அதே சமயத்தில் கவுன்சிலர் ரெண்டு பேரோட உள்ள சாப்பிட உட்காடுறாங்க. பாக்கியா குடிக்கிறவங்களுக்கு இங்க அனுமதி இல்லைன்னு போர்டு வச்சிருக்கிறத பார்த்த கவுன்சிலர், எங்களுக்காக வச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாரு. வாக்குவாதம் நடக்குது. நாளைக்கான எபிசோட்ல பாக்கியா வீட்டு வேலை செய்யறதுக்கு சித்ராங்கிற பொண்ணை வீட்டுக்கு கூட்டிட்டு போய் எல்லாத்துக்கிட்டையும் அறிமுகப்படுத்துறாங்க. பாட்டி இவளுக்கு பணம் யாரு கொடுக்கறதுன்னு கேட்டதும், அதான் வீட்டை பாத்துக்கிறேன்னு சொல்லி எலினும் செலியனும் சொன்னாங்க இல்லையா, அவங்களே கொடுக்கட்டும்னு சொல்றாங்க பாக்கியலட்சுமி. இதை கேட்ட எல்லாரும் அமைதியா இருக்காங்க. நன்றி.